சுன்னத்தை செய்யாட்டி அல்லாஹ் நம்மளை குற்றம் பிடிக்க மாட்டான். சுன்னத்தை செய்யாட்டி நீங்கள் நரகம்னு சொல்லுவானா? செய்ய மாட்டான். ஆனால் செஞ்ச நன்மை, செஞ்ச நன்மை, செய்யாட்டி குற்றம் இல்லை. ஆனால் ஃபர்ல கட்டாயம் செய்யணும், செய்யாட்டி என்ன பாவம், நரகம். 5 வக்து தொழுகைங்கிறது ஊட்டமண்டா நரகம். அதிலேயும் ஆக பிரபலியமான மிக முக்கியமான தொழுகை இது சுபஹ் தொழுகை. முனாஃபிக்குகள் பொடுபோக்காக இருக்கிற தொழுகைகள் 2 ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். என்னென்ன தொழுகை? சுபஹும் இஷாவுடைய தொழுகை. யார் முனாஃபிகா? நம்ம முஸ்லிமா மூமினா? நம்ம மூமின். அவர் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் சுபஹ் தொழுகையும் இஷா தொழுகையும் தான் முனாஃபிக்குகளுக்கு கஷ்டமாக இருக்கும் என்று சொன்னார். அப்போ எங்களோட உள்ளத்தில் நிஃபாக்குடைய நயவஞ்சகத்தனம் வந்துவிடக்கூடாது என்றால் இந்த 2 தொழுகையிலும் நாங்கள் கவனமாக இருக்கிறோம். சுபஹ் தொழுதா என்ன நன்மை? சுபஹ் தொழுதா என்ன நன்மை தெரிஞ்சவங்க சொல்லுங்க. என்னமா நன்மை? மன் சல்ல சுபஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லா. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யார் சுபஹ் தொழுகையை ஜமாத்தோடு தொழுகிறாரோ அவர் அல்லாஹுடைய பாதுகாப்பில் இருக்கிறார். யார பாதுகாப்பு? அல்லாஹுடைய பாதுகாப்பு. இதோட பாதுகாப்பு இருக்கியா? அந்த நாள் ஃபுல்லாக யார பாதுகாப்பில் இருக்கிறோம்? அல்லாஹுடைய பாதுகாப்பிலும் ரஹ்மத்திலும் அவர் இருக்கிறார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். இன்றைக்கு உங்களுக்கு 2 ஆமிகாரம் தாராம் பாதுகாப்பு. இது உலகத்தில் உங்களுக்கு பாதுகாப்பா இல்லையா? 2 ஆமி நமக்கு கூட எங்கே போனாலும் வருது, 2 STF வருது, 2 போலீஸ் நமக்கு கூட வருது. என்ன நம்ம என்ன நினைப்போம்? நான் தான் டெய் கடும் பாதுகாப்பானால். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சுபஹ நீங்கள் ஜமாத்தோட தொழுதால் அன்றைய தினம் ஃபுல்லாக உங்களுக்கு 6ஆம் பாதுகாப்பு. அல்லாஹ்ட பாதுகாப்புக்கு ஈடாக ஏதாவது ஆகுமா? அல்லாஹ் எவ்வளோ சக்தி உள்ளவன். ஆகு என்றால் ஆயிரும், அழி என்றால் அழிஞ்சிரும். அல்லாஹ் ஒரு கட்டளை இட்டால் உடனே அதை என்ன செய்யும்? நிறைவேறுவேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் அல்லாஹ்வுக்கு தூசுக்கும் சமன் இல்லை. அனைத்துக்கும் அல்லாஹ் ஆற்றல் பெற்றவன். அப்படிப்பட்ட அல்லாஹ் சொல்லலாம், நீங்கள் சுபஹ ஜமாத்தோட தொழுதால் நீங்கள் என்னுடைய பாதுகாப்பில் இருக்கிறீங்க. நீங்கள் என்ன காரியத்தை செய்தாலும் அதில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் இருக்கும். நீங்கள் சுபஹ் தொழாமல் தூங்கினால் என்ன நன்மை, என்ன தீமை? சுபஹ் தொழாமல் தூங்கினா 6 கூட்டாளி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். நீங்கள் ஷைத்தானின் கூட்டாளிகள். உங்களுக்கு 6 நண்பன், உங்களுக்கு 6 பாதுகாப்பு. ஷைத்தான் பாதுகாப்பு. அவன் உங்களுடைய காது மூக்கு துவாரங்களில் சிறுநீர் கழிக்கிறான் என்றாங்க ரசூலுல்லாஹ். சுபஹ் தொழாமல் தூங்குறாக்கள் மூதேவியாக காலை பொழுதை அடைவார். தொழுதவர் சீதேவி. தொழுதவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. அன்றைய தினம் உற்சாகமாக இருப்பாராம். எதை செய்யறனாலும் அவர் சாதிப்பார். அதில் பரக்கத்து இருக்கும், எந்த பிழையும் வராது.